இந்த நெக்லஸ் எப்படி இங்க வந்தது? அப்போ நம்ம வீட்டுக்கு வர வேண்டிய மருமகளுக்காக வச்சிருந்த நெக்லஸ் அப்படின்னா சூரிய கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணுக்கு தர வேண்டிய நெக்லஸ் நானும் கொடுத்துட்டேனா? எது எது யார் கைக்கு போய் சேரணும்னு முடிவு பண்றது அந்த தேவிதான். நான் போட்ட கணக்குப்படிதான் எல்லாம் நடக்கும். நீ நினைக்கிறது நடக்காதுன்னு அந்த தேவியே சூசகமா சொல்ற போல இருக்கு. என்னனும் எல்லா டவுட்டும் கிளியர் ஆயிடுச்சா? இனிமே பயப்பட மாட்டீங்க? எல்லா டவுட்டும் கிளியர் ஆயிடுச்சுன்னு சொல்ல முடியாது. ஆனா பைத்தியத்தை பத்தி டவுட் மட்டும் கிளியர் ஆயிடுச்சு. என்னென்ன டவுட் இருக்கு? ஐயோ நிஜமா எனக்கு தெரியல அனு. என்ன டவுட்? அதான் நான் வரும்போதே கேட்டனே சார், அந்த நெக்லஸ் விஷயத்தை பத்தி. நான் தான் சொன்னேனே அனு, அந்த நெக்லஸ் உன்கிட்ட எப்படி வந்ததுன்னு எனக்கு தெரியாதுன்னு. அப்போ நீங்க கொடுத்து விடலையா சார்? நான் எப்படி கொடுத்து விடுவேன், அதுவும் அம்மா கிட்ட? போங்க சார், நீங்க கொடுத்து விட்டதா நினைச்சு நான் என்னென்னமோ கற்பனை பண்ணிட்டேன். கற்பனையா? என்ன? அது இப்ப ரொம்ப முக்கியமா சார்? நீங்க கொடுத்து விடல, அதோட விடுங்க. அனு ஏன் இப்ப டென்ஷன் ஆகுற? என்ன நடந்ததுன்னு சொல்லு. ஒரு நாள் உங்க அம்மா எங்க வீட்டுக்கு வந்தாங்க. வாட்? எங்க அம்மா உங்க வீட்டுக்கு வந்தாங்களா? உங்க அம்மா உங்ககிட்ட சொல்லலையா சார்? அம்மா இதத்தான் அன்னைக்கு சொல்ல வந்தாங்களோ? என்ன சார் யோசிக்கிறீங்க? ஒண்ணு இல்ல அனு, சொல்லு. எங்க வீட்டுக்கு வந்த உங்க அம்மா ஏதாவது உனக்கு ஒரு gift கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த நெக்லஸ கொடுத்துட்டு போனாங்க. இந்த நெக்லஸ நீங்க எனக்கு கொடுக்க தான் வாங்குனீங்கன்னு எனக்கு மட்டும்தான் சார் தெரியும். என் மேல கோவமா இருக்கிற நீங்க என்ன பார்க்க சங்கடப்பட்டுக்கிட்டு உங்க அம்மா கிட்ட கொடுத்து அனுப்பிட்டீங்கன்னு நானா கற்பனை பண்ணிக்கிட்டேன். இத நீ அன்னைக்கே என்கிட்ட சொல்லிருக்கலாமே அனு. என்ன எங்க சொல்ல விட்டீங்க? யாராவது ஏதாச்சும் சொல்ல வந்தா அத காது கொடுத்து கேட்டாதானே. உங்க மூடு நல்லா இருந்தா அவங்க பேசுறதெல்லாம் கேப்பீங்க. நீங்க கோவமா இருந்தா பேச வந்தவங்கள பேசவே விட மாட்டீங்க. கரெக்ட் அனு. அம்மாவும் அன்னைக்கு என்கிட்ட ஏதோ சொல்ல வந்தாங்க. இதத்தான் சொல்ல வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சோ நீங்க என்னையும் சொல்ல விடல, உங்க அம்மா சொல்ல வந்ததே நீங்க கேக்கல. ஏன் சார் உங்களுக்கு அவ்வளவு கோவம் வருது? தெரியலையா அனு. அப்ப கூட சாரின்னு சொல்ல மாட்டீங்கல்ல சார்? ஓகே சார், பாய். வீடு வரைக்கும் நான் கொண்டு வந்து டிராப் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். புதுசா தேங்க்ஸ் எல்லாம் சொல்ற? நான் எப்பவும் உன்னை டிராப் பண்ணிட்டு தானே போறேன். அதெல்லாம் அப்போ சார், இடையில 2 நாள் கோவமா இருந்தீங்கல்ல, அதுக்கப்புறம் இன்னைக்கு தான் நான் டிராப் பண்ண வரீங்க. அதுக்காக தான் இந்த தேங்க்ஸ். உனக்கு சாரி சொல்லவும் காரணம் கிடைச்சிருது, தேங்க்ஸ் சொல்லவும் காரணம் கிடைச்சிருது. பை அனு. சார் போய் நிம்மதியா படுத்து தூங்குங்க. மெசேஜ் எல்லாம் அனுப்பாதீங்க, நான் தூங்கிடுவேன். ஓகே அனு, நான் உனக்கு மெசேஜ் அனுப்ப மாட்டேன், காலும் பண்ண மாட்டேன். ஓகே சார். ஆரம்பிச்சிட்டாயா இந்த சூரிய பிரகாஷ் திரும்பவும் டிரைவர் வேலை பார்க்க? இத உடனே அந்த மகாலட்சுமி மீரா கிட்ட சொன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க.
ஆ. அந்த நெக்லஸை ஏன் அம்மா அனுவுக்கு கொடுத்தாங்க? சூர்யாவை கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணுக்கு தான் இந்த நெக்லஸ். நம்ம கையை மீறி எத்தனையோ விஷயங்கள் நடந்துகிட்டு தான் இருக்கு. அதுவும் இந்த அணு விஷயத்துல தொடர்ந்து நடந்துகிட்டே தான் இருக்கு. இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? மேடம் பாத்துட்டீங்களா? பாத்தேன். மேடம் உங்களுக்காக நான் என்னென்னமோ செய்யறேன். தயவு செஞ்சு என்ன மறந்துடாதீங்க மேடம். லுக் ரகுபதி, நீங்க ஒவ்வொரு தடவையும் இத சொல்லணுங்கிற அவசியமே இல்ல. யூ நோ ஐ அம் வெரி ப்ரொஃபஷனல். உங்களுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணணுமோ நான் அப்படி பண்ணிடுவேன். காட் இட்? ஓகே மேடம், ஓகே மேடம். கோவப்படாதீங்க மேடம். நாங்க இப்படி பேசி பேசியே பிசினஸ் பண்ற குடும்பம். நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க. இனிமே நான் இந்த மாதிரி உங்களுக்கு ஞாபகப்படுத்த மாட்டேன் மேடம். ஏன்னா எல்லாமே உங்களுக்கு தெரியும்ல மேடம். வச்சிடறேன் மேடம். அப்பாடா, திருப்தியா இருக்கு. ஓகே சார், ஷூர், நான் பாத்துக்கிறேன். பங்கஜ், நான் அப்புறமா கால் பண்றேன். யூ கேரி ஆன். மீரஜி என்ன வந்தீங்க, கூப்பிட்டீங்க, திரும்ப நீங்க பாட்டுக்கு போயிட்டு இருக்கீங்க? இல்ல, இந்த விஷயத்தை உங்ககிட்ட சொன்னா சரியா வராது. யூ வில் கன்ஃபியூஸ் மீ அகைன். எங்க ஊர்ல ஒருத்தர் இருந்தா மேடம். அவனுக்கு பொழுது போலன்னா நேரா யார்கிட்டயாச்சும் போவான். ராதாக்கா உங்களுக்கு அந்த விஷயம் தெரியுமான்னு கேட்பான். அந்த ராதாக்காவும் வேலை மெனக்கட்டு என்னன்னு ஆர்வமா கேட்பாங்க. அது உங்களுக்கு எதுக்கு, விடுங்கன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பான் அவன். அந்த ராதாக்கா ராத்திரி பூரா தூங்க மாட்டாங்க. அது என்ன விஷயம்னு யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரிதான் இப்ப நீங்க பண்ணதும். நான் பாட்டுக்கு சும்மா இருந்தேன். என்ன பங்கஜ்னு கூப்பிட்டீங்க. நான் என்னன்னு கேட்டா அந்த விஷயம் உங்களுக்கு வேண்டாம் பங்கஜ்னு சொல்றீங்க. இதெல்லாம் நல்லவா இருக்கு மேடம்? எப்போ நீங்களும் இப்படித்தானே செய்வீங்க? ஒரு விஷயத்த பத்தி கேட்டா முழுசா சொல்ல மாட்டீங்க, ஹிண்ட் மட்டும் தான் கொடுப்பீங்க. அப்புறம் யாருக்கும் புரியாத ஒரு பழமொழிய சொல்லிட்டு நீங்க பாட்டுக்கு கிளம்பிடுவீங்க. நான் அன்னைக்கு ஃபுல்லா அத பத்தியே தான் யோசிச்சுட்டு இருப்பேன். நீங்க பண்றத உங்களுக்கே திரும்ப பண்ணும்போதுதான் அதுல உள்ள கஷ்டம் உங்களுக்கே புரியுது இல்ல? முதல்ல நீங்க சொல்ல வந்த விஷயத்த என்னன்னு சொல்லுங்க மீராஜி. அனுவும் சூர்யா சாரும் எங்க போயிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா பங்கஜ்? எங்க போயிருக்காங்க? உங்களுக்கு தெரியும், ஆனா என்கிட்ட சொல்ல மாட்டீங்க. ஏன்னா நீங்க தான் செக்யூரிட்டி ஹெட் ஆச்சே. எல்லா சீக்ரெட்ஸையும் மெயின்டைன் பண்ணுவீங்க. ஆனா நான் சாதாரண விபி, உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லணும். இஸ் இட் சோ? இருங்க மேடம். ஆங்கர் இஸ் நாட் குட் மீராஜி. இப்ப சூர்யா சாரும் அனு எங்க போயிருக்காங்கன்னு தெரியணும், அவ்வளவுதானே? தேவையே இல்ல பங்கஜ். நீங்க சொல்லலன்னா எனக்கு தெரியாதா? எனக்கும் ஆளுங்க இருக்காங்க பங்கஜ். சரி, எங்க போயிருக்காங்கன்னு சொல்லுங்க பாப்போம். நான் கரெக்டானு சொல்றேன். இல்ல பங்கஜ், வேண்டாம். நீங்க உங்க வேலைய பாருங்க. பை தி வே பங்கஜ், இப்போலாம் நீங்க எனக்கு சப்போர்ட்டா பேசுற மாதிரியே தெரியல. இன்ஃபேக்ட் நீங்க ஏன் பக்கமா இல்ல அனு பக்கமானு ரொம்ப டவுட்டா இருக்கு. ஏன் இந்த சடன் சேஞ்ச்னு கூட எனக்கு தெரியல. இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஓகே. ஐ வில் மேனேஜ் பிகாஸ் ஐ அம் மீரா. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல மீராஜி, நீங்களே ஏதாவது கற்பனை பண்ணிக்காதீங்க. நான் ஒண்ணு சின்ன பாப்பா இல்ல நீங்க சொல்றதெல்லாம் நம்புறதுக்கு. ஒருத்தர் பாக்குறத, பேசுறத, சொல்ற வார்த்தைய வச்சே நான் அவங்கள கெஸ் பண்ணிடுவேன். ஐ அம் வெரி மெச்சூர்ட். யூ நோ தட் வெரி மச். சரிங்க மீராஜி, நீங்க சொல்றதே கரெக்ட் தான் வச்சுக்கிட்டாலும் அது ஏன்னு யோசிங்க மீராஜி. நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லிட்டேன், நிறைய மாற்றம் வரப்போகுது, அதை ஏத்துக்க ரெடியா இருங்கன்னு சொல்லி. நான் இப்பவும் சொல்றேன், நான் உங்களுக்காக தான் பேசிக்கிட்டு இருக்கேன், உங்க நல்லதுக்காக தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். இனஃப் பங்கஜ், என் நல்லதுக்கு என்ன செய்யணுமோ அதை நானே பாத்துக்கிறேன். இத நான் கண்டிப்பா ரொம்ப வருத்தத்தோட தான் சொல்றேன். நீங்க என் பக்கம் இல்லாதது ஐ அம் வெரி ஹர்ட். தட்ஸ் இட்.
பங்கஜ், நானே உங்ககிட்ட பேசணும்னு நினைச்சேன். ஆமா, இப்ப எங்க இருக்க? நான் ஆபீஸ்ல தான் இருக்கேன். பங்கஜ் கிளம்பலையா? இல்ல, பங்கஜ் நான் சூர்யா சார்கிட்ட பேசிட்டு இருக்கேன். அப்புறமா வந்து பேசுறேன். இல்ல. ஹலோ, என்ன கேட்ட சூர்யா? ஆபீஸ்ல தானே இருக்க? உடனே கீழே வா. இந்த வரேன். என்ன சூர்யா, என்ன அவசரம்? சும்மா நேரம் போகல, அதான் பேசலாம்னு கூப்பிட்டேன். என்னடா மீரா இப்பதான் போறாளா? ஆமா, என்னமோ அவளுக்கு என் மேல கோவம், அதான் இவ்வளவு வேகமா போறா. ஏண்டா எல்லாரையும் எரிச்சல் பட வைக்கிறதே உன் வேலையா? நான் ஒரு அப்பாவி சூர்யா. யாரு நீயா? டேய், உன்னை அடப்பாவின்னு வேணா சொல்லிக்கோ, அப்பாவின் மட்டும் சொல்லவே சொல்லாத. அப்பாவின்ற வார்த்தைக்கே அது அசிங்கம்டா. டிரைவர், வண்டி எடு. என்ன சூர்யா, வர சொன்னியா? அந்த பைத்தியக்காரன் அன்னைக்கு என்ன பத்தி தப்பா பேசினான்னு அனு சொன்னா. ஆனா நேத்து போனா அவன் என்ன பெரிய ஆள்னு சொல்றான், கடவுள்னு சொல்றான். நீ ஏதாவது மிரட்டினியா? உன்னைத்தானே கேக்குறேன், சொல்றா. உன்னை பத்தி பாராட்ட ஆரம்பிச்சிட்டான்ல, விடு, பிரச்சனை முடிஞ்சிருச்சு. நீ அவனை மிரட்டினியா இல்லையா? டேய், நானும் அவனும் தோள்ல கை போட்டு பேசுற அளவுக்கு க்ளோஸ் ஆயிடுச்சு. அவனை கூப்பிட்டு அன்பா சொன்னேன், அவ்வளவுதான். இனிமே உன்னை பத்தி தப்பா பேசக்கூடாது, அனு மேடம் பக்கமே போக கூடாதுன்னு சொன்னேன். உடனே அவன் சரின்ட்டான்டா. சும்மாலாம் அனுப்பலப்பா, சாப்பாடு, பணம், தண்ணி எல்லாம் கொடுத்து அனுப்பி வச்சேன். இது தப்பா? ஒரு பைத்தியத்தை கூட விட்டு வைக்க மாட்டியா பங்கஜ்? டேய், நிஜம்தான்ப்பா. நான் சும்மா அன்பா 2 வார்த்தை தான் பேசினேன். 2 வார்த்தை தானே, பாத்துக்கோ. ஏன் இனிமே அவன் பக்கமே வரமாட்டான். அவன் ரொம்ப பயந்துட்டான், அவ்வளவுதான். ஐம் ஷுவர். அவன் என்ன பேசணும், எப்படி பேசணும்னு எல்லாத்தையும் நீ எழுதி கொடுத்துட்டியா? நான் தப்பு பண்ணிட்டேன், வயிற்றுக்காக தான் அப்படி சொன்னேன்னு சொல்றான். இதெல்லாம் உன் டைலாக்கா? விட்டா அவனை மனப்பாடம் பண்ண வச்சு ரிஹர்சல் பார்த்து உன்கிட்ட வந்து சொல்ல சொன்னதா சொல்லுவ போல இருக்கு. ஜஸ்ட் மிரட்டண்டா, என்ன நம்பு. மிரட்ட மட்டும்தான் செஞ்ச. உன் பிரச்சனை தீந்துச்சுல, போய் வேலையை பாரு. இத பத்தி எல்லாம் கேட்காத. இது தற்காலிகமா தான் தீர்ந்திருக்கு பங்கஜ். அவன் யாரு, ஏன் அப்படி சொன்னா, எதுவும் தெரியறதுக்குள்ள நீ ஏன் அவனை மிரட்டின? நீ ஏன்டா இவ்வளவு சின்ன விஷயத்துக்கு இவ்வளவு யோசிக்கிற? அவன் யாரா இருந்தா என்ன செஞ்சிருவான் அவன்? பங்கஜ், என்ன சூர்யா, நான் என்ன சொன்னாலும் என்னைய நீ கேள்வி கேட்கிற. ஆனா நான் கேட்டா மட்டும் உனக்கு கோவம் வருது. நேத்துக்கு நீ அனு கூட தானே போயிட்டு வந்த? ஆமா, இப்ப அதுக்கு என்ன? நான் அவ்வளவு சொல்றேன், நீ எதையும் கேட்காம நீ நினைச்சதே பண்ணிட்டு இருக்க. இதுல பழசெல்லாம் வேற சொல்ல போறேன்னு சொல்ற. என்ன சூர்யா, இந்த ஒரு விஷயத்துல மட்டும் உன்னை பத்தின கணிப்பு சுத்தமா தப்பாவே போயிருச்சு. உனக்கு எதிரா யோசிக்கிறவங்களை எப்படி கட்டுப்படுத்தலாங்கிறத நீ யோசிக்கிறதே இல்ல. உன்ன மாதிரி பெரிய ஆளுங்களுக்கு எந்த விதமான வீக்னஸ் இருக்க கூடாது. உன்னோட வீக்னஸ் அனு. உன் எதிரிங்க அணுவை வச்சுதான் பிளான் பண்ணுவாங்க. அணுக்கு ஒரு அடி விழுந்தா நீ துடிப்ப. நம்ம சங்காத்தமே வேண்டான்னு பயந்து ஓடி போன ஒருத்தனை நினைச்சு நீ இன்னும் பயந்துட்டு இருக்கியா? உன்னை பார்த்தாலே எனக்கு பாவமா இருக்கு பங்கஜ். நம்ம கண்ணுக்கு எதிரா இருக்கிற எதிரிங்களை ஈஸியா சமாளிச்சிடலாம். ஆனா கண்ணுக்கே தெரியாத எதிரிங்கன்னா நம்ம 100 மடங்கு ஜாகிரதையா இருக்கணும் சூர்யா. சொன்னா கேளு. சொல்றத கேளு. சும்மா இப்படி எதையாவது பேசி என்ன குழப்பாத. என் எதிரிங்களால என் நிழல கூட தொட முடியாது. அணுவுக்கு வேற யாராலையும் வர்ற பிரச்சனையை விட என்னாலதான் பிரச்சனை வருமோன்னு எனக்கு தோண ஆரம்பிச்சிடுச்சு. நான் இவ்வளவு நேரம் இதைத்தானே சொல்லிக்கிட்டு இருக்கேன். பங்கஜ், என்னால அவளுக்கு எந்த கஷ்டமும் வரக்கூடாது. அப்படி வந்தா அவளை காப்பாத்த அவ கூட நான் இருந்தாகணும். அதுக்கு ஒரே வழி அவகிட்ட மனசு விட்டு பேசுறதுதான். அடுத்து அவ வீட்டுல பேசுறதுதான். திரும்ப அதே ஆரம்பிச்சிட்டியா நீ? ஹலோ, வாட்? நான் உடனே வரேன். சூர்யா, அர்ஜென்ட் சூர்யா. என்ன? சூர்யா, பூர்ணி போன் பண்ணாங்க. மீராவோட அம்மாக்கு ரொம்ப சீரியஸ் ஆயிடுச்சா. ஓ மை காட். வா வா போலாம்.
என்னாச்சு திடீர்னு? மத்தியானத்துல இருந்து கொஞ்சம் அன்ஸ்டேபிளா தான் இருந்தாங்க. மீரா மேடம் வந்ததும் ரொம்ப எமோஷனல் ஆயிட்டாங்க. இப்ப எப்படி இருக்காங்க? கொஞ்சம் சீரியஸ் தான். இமிடியேட்டா ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகணும் சார். பங்கஜ், உடனே நம்ம டாக்டருக்கு ஃபோன் பண்ண. மேக் ஆல் தி அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஃபாஸ்ட். சரி சார். சார் ஆல்ரெடி சொல்லியாச்சு. ஆம்புலன்ஸ் வந்துட்டு இருக்கு சார். வேணா என் கார்ல கூட்டு போயிடலாமே. இல்ல சார், ஆம்புலன்ஸ்ல தான் கூட்டிட்டு போகணும். கார் சரி வராது. அம்மாவோட கண்டிஷன் ரொம்ப சீரியஸா இருக்குல்ல. மீரா, ம். அம்மா என்ன சொல்றாங்க? ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் வேண்டாம், நான் இங்கே இருக்கேன்னு சொல்றாங்க சார். மத்தியானத்துல இருந்து இப்படிதான் சார் சொல்லிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு ஹாஸ்பிட்டல்லே வெறுத்து போச்சு சார். இல்ல மேடம், இப்போ ஹாஸ்பிட்டல் போய் தான் ஆகணும், வேற வழியே இல்ல. தென் ஓகே, லெட்ஸ் வெயிட் ஃபார் தி ஆம்புலன்ஸ். சரிம்மா சரிம்மா சரிம்மா, ஒண்ணும் இல்ல, நீ அழாத. ஓகேம்மா, ஓகேம்மா, ஹாஸ்பிட்டல் வேண்டாம், நம்ம ஹாஸ்பிட்டல் போல. என்ன சொல்றாங்க மீரா? எனக்கும் புரியல சார், ரொம்ப பதட்டமா இருக்காங்க. சார், அவங்க உங்ககிட்ட தான் ஏதோ சொல்ல வராங்க. அம்மா ஒண்ணும் இல்லம்மா. அம்மா, நீங்க கவலைப்படாதீங்க, எல்லாம் சரியாயிடும். நான் அன்னைக்கே சொன்னேன்ல, மீராவுக்கு நான் இருக்கேன், நீங்க கவலைப்படாதீங்க. அம்மா, பூர்ணி, என்னாச்சு? அம்மா, சை, சார் பல்ஸ் ரொம்ப கம்மியாயிட்டே இருக்கு, ரொம்ப டேஞ்சரஸா இருக்காங்க சார். சை, பங்கஜ், வந்துட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அம்மா, 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 என்னாச்சு? அம்மா, என்னம்மா? அம்மா, என்னாச்சு? அம்மா, என்ன பூர்ணி, ஏதாவது செய்யுங்க. அம்மா,